ஹாய் காய்ஸ், இன்ஸ்டாகார்ட் மூலியமா ஒரு நாள்ல 21,000 ரூபீஸ் எந்த மாதிரி ஏர்ன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா நாங்க பர்ச்சேஸ் பண்ண போறது டொலராமால போயிட்டு கஸ்டமர் என்னென்ன ஐட்டமை வந்து ஆப்ல வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ஐட்டத்தை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன். இந்த ஆர்டர் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது வந்து $32. நார்மலா வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து குறைவா இருந்தா நம்ம டெலிவரி பண்ற லொகேஷன் வந்து தூரமா இருக்கும். அதுவே லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம் வந்து கூடவா இருந்தா டெலிவரி செய்யற லொகேஷன் வந்து குறைவா இருக்கும். ஜஸ்ட் 3 ஐட்டம்ஸ் தான் கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஐட்டத்தை மட்டும் நான் ஸ்கேன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில்லை போட்டு அந்த ஸ்டோர்லேருந்து வெளியே வந்தாச்சு. அடுத்ததாக வந்து செகண்ட் கஸ்டமர் ஆர்டரை பிக் பண்ணுறதுக்காக வேண்டி நான் கொஸ்கோ போகிறேன். இன்ஸ்டாகார்ட் ஐடி கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும், இல்லைனா கொஸ்கோக்குள்ளே விட மாட்டாங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய க்ரோசரி கார்ட் எடுத்து கஸ்டமர் என்னென்ன ஐட்டத்தை வந்து ஆப் மூலமாக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதையெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இந்த இன்ஸ்டாகார்ட்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகார்ட் ஆப்பில் நிறைய ஆர்டர்ஸ் வரும். அந்த ஆர்டர்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும், அதே மாதிரி எத்தனை ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அங்கேயே இருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் நம்மளுக்கு விருப்பமான ஆர்டரை செலக்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் 15 ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது வந்து $68. இன்ஸ்டாகார்ட் ஆப் மூலியமா ஹைலி பேயிங் பேட்சஸை எந்த மாதிரி செலக்ட் பண்றது, ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல அந்த பேட்ச் எந்த மாதிரி கம்ப்ளீட் பண்றது, அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல ஐட்டம்ஸை எப்படி லொகேட் பண்றது சம்பந்தமா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு பெரிய வீடியோ போடுறேன். கண்டிப்பா என் சேனல்ல இருக்கு, நீங்க பாருங்க. ஓகே காய்ஸ், ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் டெலிவரியை ஸ்டார்ட் பண்ண போறேன். கொஸ்கோல நார்மலா பேக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதனால எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஒரு பாக்ஸை நான் வந்து எடுத்து அதுல ஐட்டம்ஸை வச்சு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போறேன். நான் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸை வந்து பாக்ஸ்ல நீட்டா நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போறேன். மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 கஸ்டமரோட ஐட்டத்தையும் வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம எந்த அளவுக்கு இந்த ஐட்டம்ஸை நீட்டாக நாங்கள் வந்து பேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட் பேக்கேஜிங் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே எங்களுக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து டிப்ஸ் கூட கிடைக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் லொக்கேஷனை போட்டு நான் கஸ்டமர் வீட்டுக்கு போகிறேன். அன்னைக்கு ரோட் கொஞ்சம் ஐசியாக தான் இருந்துச்சு, ஆனாலும் கஸ்டமர் வீடு வந்து ரொம்ப பக்கத்துனால அந்த லொக்கேஷனை நான் ஈஸியாக ரீச் பண்ணிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டரை வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்ணிட்டு அடுத்ததாக வந்து செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நான் போக போகிறேன். நம்ம செகண்ட் கஸ்டமரோட டெலிவரி லொகேஷன் வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு, ஆனால் ஒரு ஹைவேல ஒரு டிரைவ், அதே போல வுட்ஸுக்கு நடுவால் ஒரு டிரைவ் அப்படின்னு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படியும் ஒரு 1 hour டிரைவுக்கு அப்புறம் கஸ்டமர் லொகேஷனை நான் ரீச் பண்ணிட்டேன். அந்த ஆர்டரை கஸ்டமர் கிட்டேயே வந்து டெலிவரி பண்ண சொல்லி கஸ்டமர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கஸ்டமர் கிட்டேயே அந்த ஐட்டத்தை டெலிவரி பண்ணியாச்சு. இந்த பேட்சை வெறும் 3 to 4 hours கம்ப்ளீட் பண்ணி நான் ஏர்ன் பண்ணது வந்து $100. இந்த மாதிரியான 2 பேட்சை கனடாவில் வித் சிங்கிள் டே செய்யறதுனால ஸ்ரீலங்கால சராசரியா ஒரு மனுஷன் வந்து 1 month ஈஸியா தாராளமா ஸ்பெண்ட் பண்ணி வாழலாம். ஓகே காய்ஸ், எனக்கு நெக்ஸ்ட் பேட்சுக்கு டைம் ஆச்சு. பாய்.